ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரசகுல்லா எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் செஞ்சுக்கணும். அது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம பால் காய வச்சுக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து பிழிஞ்சு இதில் ஊற்ற போகிறோம். முதல்ல பால் காய வச்சுக்கலாம். பாருங்கள், பால் கொதிச்சு வருது. இப்போ இந்த டைமில் வந்து லெமன் ஊற்றிட போகிறோம். நான் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்திருக்கேன், ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த லெமன் வந்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுமே பால் திரிஞ்சு வரும். கொஞ்ச நேரம் கலக்காதீங்க, அதுக்கப்புறமா கலக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திரியாக பாருங்கள், இந்த மாதிரி திரிஞ்சு வந்திருக்கு பால். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாமே பால் வந்து திரிஞ்சு தண்ணி மட்டும் தனியாக நிற்கும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுருக்கேன். இதில் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ வந்து இந்த பன்னீரை இன்னொரு துணியில் மாற்றிட்டு நம்ம வேறு தண்ணி ஊற்றி நம்ம அலச போகிறோம். இப்போ நார்மல் தண்ணி ஊற்றி இதை நம்ம அலசிடலாம். அப்போ தான் வந்து அந்த லெமனோட ஸ்மெல் உங்களுக்கு போகும், புளிப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து அலசியாச்சு நார்மல் வாட்டர் போட்டு. இப்போ வந்து நல்லா நம்ம இது நல்லா முடிச்சு போட்டு டைட்டாக இந்த தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு விடணும். இப்போ நல்லா இதை பிழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அந்த தண்ணி ஃபுல்லாக வடிட்டோம். இதை வடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு ஹைட்டான இடத்துல கட்டி வச்சேன். நல்லா தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகவே தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போது இது வந்து நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ அதுதான் அந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு பெரிய தட்டு வச்சு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷமாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்ருக்கேன். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தால் உங்களுக்கு உருண்டை வந்து கரைஞ்சிடும் சக்கரை பாகில் போடும்போது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா உள்ளங்கையில் நல்லா அழுத்தின மாதிரி நீங்கள் இதை பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அது மாவு பதத்துக்கு வரும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நம்ம அதுக்குள்ளே சக்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்தளவு மாவுக்கு நான் வந்து 1 கப் சக்கரை தான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் சர்க்கரைக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உருண்டைகள் வந்து நம்ம சக்கரை தண்ணியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 கப் சர்க்கரை 4 கப்பு தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். இப்போ இது வந்து பாகு ஸ்டேஜுக்கெல்லாம் வரக்கூடாது. நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் கொதிக்கணும். பாருங்கள், இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் உருட்டி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். சக்கரை பாகு கொதிக்கிறதுக்குள்ளே உருட்டி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம சக்கரை கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஒன்றா போட்டுடலாம். நல்லா வந்து வெடிப்பு இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ வாங்க சக்கரை பாகில் போட்டுடலாம். நம்ம சக்கரை பாகு வந்து ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு நல்லா. இந்த சமயத்தில் நம்ம ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் இதிலே வேகணும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து இன்னும் பெருசாகுன்றதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கணும்னு சொல்கிறது. இப்போ வந்து இதில் வந்து நான் குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. குங்குமப்பூ வந்து நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இருக்கிறதுனால போடுறேன், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இன்னொரு 10 நிமிஷம் இதிலே கொதிக்க விடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷமாக இதிலே வெந்துட்டுருக்கு. நம்ம ரசகுல்லா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வேறு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நீங்கள் ரொம்ப டேஸ்டியான இந்த ரசகுல்லாவை செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.